வணக்கம். நம்ம சேனல்ல நீண்ட நெடு காலம் கழித்து நம்ம ஒரு புக் ஹால் வீடியோ பார்க்க போறோம். இந்த புத்தகங்கள் எல்லாமே கடந்த சில மாதங்கள்ல வாங்குன புத்தகங்கள் தான். அதோட சேர்த்து நானு சமீபத்தில படிச்ச 2 ஆங்கில புத்தகங்களோட ரிவ்யூவையும் இந்த வீடியோல நான் குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் புத்தகங்கள பத்தின தகவல்கள், தமிழ் வார்த்தைகள், சொல்லாடல்கள் இந்த மாரி விஷயங்கள்லாம் வேணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் புத்தகம் ரிசரெக்ஷன் அப்படின்னு லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய கடைசி புத்தகத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்பான புத்துயிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்ல ரா. கிருஷ்ணய்யா அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. பதிப்பகம் நற்றிணை பதிப்பகம். இதோடைய விலை ரூ. 350. இதோட சுருக்கமான கதை என்ன அப்படின்னா, நெஹ்லுதவ் அப்படிங்கிறவர் தன்னுடைய 2 அத்தைகள் கூட வாழறாரு. அந்த அத்தைகள் கூட கத்யூஷா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இருக்காங்க. ஆரம்பத்துல அந்த பெண்ணை காதலிக்கிற அவரு 2 வருடம் கழிச்சு ஊருக்கெல்லாம் போயிட்டு அங்க போய் சூதாட கத்துக்கிறது, குடிக்க கத்துக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி இங்க வந்தப்போ கத்யூஷாவை செக்ஷுவலா அசால்ட் பண்ணிடுறாரு. அவங்க பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 ஆன்டிஸுமே சேர்ந்து அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. இவரும் வேற எங்கேயோ போயிடுறாரு. சில வருடங்கள் கழித்து அவர் இந்த பொண்ணை சந்திக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருப்பாங்க. இவங்க மேல ஒரு கேஸ் வேற இருக்கும். அப்ப இவர் எப்படி அந்த பொண்ணை காப்பாத்தி கொண்டுட்டு வர்றாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு, வாழ்க்கையில தாம் பண்ண ஒரு தப்பை திருத்திக்கிட்டாரா அப்படிங்கறது தான் இந்த கதை. இந்த புத்தகத்தை பத்தி என்ன ஒரு வரியா சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய கடந்த கால தவறுகளை உணர்ந்து அதுக்காக வருந்தி தன்னுடைய வாழ்க்கையவே மாத்திக்கிற ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டிலர் கேரக்டர் அடையிற மனமாற்றம் தான் இந்த கதையோட மெயின் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அந்த பொண்ணுடைய பார்வையில வச்சு பார்க்குறப்ப மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு வெறும் வார்த்தை கிடையாது. அது ஒரு மகத்தான செயல் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த அவர் ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிறத வச்சு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த புத்தகம் தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படின்னு ச. தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுடைய புத்தகம். இந்த புத்தகத்துக்கு தான் சமீபத்தில் ஒரு அவார்டுக்கான ஒரு கான்ட்ரவர்சி ஆகி அதுக்கப்புறம் ஒரு விருது கிடைச்சது இவருக்கு. இது எப்படின்னா, நமக்கு நிறைய எழுத்தாளர்களை தெரியும். அதாவது தமிழ் சிறுகதைகள் 100 ஆண்டுகளா ரொம்பவே சிறப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த 100 ஆண்டுகள்ல முதல் 50 ஆண்டுகளுடைய யார் யாரெல்லாம் எழுத்தாளர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இப்போ அவங்க ஒரு ஒர்க்கை எழுதியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுடைய சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லி, அவங்களுடைய ஒரு மாதிரி அவங்களுடைய லைஃப் எப்படி அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இருந்திருக்கு, எப்படி அதை எழுதினாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக கதை கிடையாது. இது நம்ம ஒரு நான் ஃபிக்ஷன் கேட்டகரியிலே வைக்கலாம். ஏன்னா அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பற்றி தான் ச. தமிழ்ச்செல்வன் சார் பேசியிருப்பாரு. இது கிடைக்கிற இடம் பாரதி புத்தகாலயம், தமிழ்புக்ஸ்.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லையும் இது கிடைக்குது. இதோடைய விலை ₹895. ஸோ 2 பகுதிகளாக பிரித்து 52 எழுத்தாளர்களை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. முதல் பாகத்தில் பெண் படைப்பாளிகள் அப்படிங்கிற கேட்டகரியில் 2 பெண்களை பற்றி எழுதியிருக்காங்க. வைமு கோதன் நாயகி அம்மாள் அண்ட் கமலா விருத்தாச்சலம் அவர்கள். இவங்க 2 பேரோட கதையுமே படித்து பார்க்குறப்ப நான் இந்த 2 தான் இந்த புத்தகத்தில் நான் படித்து பார்த்தது. அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் பெண்களுக்கான எந்த நிலைமையுமே மாறலை அப்படிங்கிறது தான் அந்த கசப்பான உண்மையாக இருந்தது. இந்த 2 பெண் எழுத்தாளர்களுடைய காலகட்டமுமே 1901 ஆரம்பிச்சு 1960 முடிஞ்சிருது. பட் அவங்க அந்த காலத்தில் பெண்கள் இந்த ஈஸியாக ஒரு விஷயத்தை விட்டுட்டு வர முடியாது, சமூகம் என்ன சொல்லும், சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதே விஷயங்கள் இந்த காலத்துக்கும் பொருந்தி போகிறது தான் கசப்பான உண்மை. அப்பயும் அவங்களால அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியல, இப்பயும் அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியல. ஆப்வியஸாக சில இடங்களில் சில விஷயங்கள் நடக்குது. பட் அதை தாண்டி நம்ம மனசாட்சிக்கே தெரியும் அவ்வளோ ஈஸியாக அது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த திரைப்படங்களுடைய மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த சீனுக்கு பின்னாடி எவ்வளோ மெனக்கெடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்த புத்தகம் ஹியூமன் கைண்ட் அ ஹோப்ஃபுல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ரட்ஜர் பிரெக்மேன் அவர்கள் எழுதின புத்தகம். இதோடைய விலை ₹550. ப்ளூம்ஸ்பெரி பப்ளிஷிங். அதாவது மனுஷன் அப்படிங்கிறவன் ரொம்ப அன்பானவன், அவன் கிட்ட எல்லா நல்ல விஷயங்களுமே இருக்கு, அவன் எவ்வளவு சிறந்தவன் தெரியுமா அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய மைய கருத்து. ஏன்னா மனிதர்கள் அப்படின்னு வர்றப்ப அந்த மனிதன் ஒரு மகா சல்லி பயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள ஏகப்பட்ட பேட் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அவங்க அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக என்னன்னாலும் பண்ணிக்குவாங்க, பயங்கர ஈகோ சென்ட்ரிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலம் காலமா சொல்லப்பட்டு வந்த கற்பிதங்களை உடைக்கிற மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. இதுக்காக நிறைய சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட துணையை வச்சு சார் பேசியிருப்பாரு. சைக்காலஜி, ஹிஸ்டரி, சோசியாலஜி, பிலோசபி அப்படின்னு ஏகப்பட்ட கான்செப்ட்ஸை உள்ளடக்குன இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நம்மளும் நல்லவங்க தான் போல இருக்கு, நமக்குள்ளே ஏதோ இருந்திருக்கு பாரு அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்ததா சொல்லியிருக்காங்க. பட் அதே சமயம் இந்த புத்தகத்துக்கு நிறைய கிரிட்டிசிசம்ஸும் இருக்கு. எங்க அவ்வளோ நல்லவங்கலாம் இல்லைங்க, நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த புத்தகம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
அடுத்ததா நான் சொல்லப் போறது வந்து 2 ஆங்கில புத்தகங்கள். முதல் புத்தகம் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது இருக்கு, ஆனா இல்ல அப்படிங்கிற மாரி. அந்த புத்தகத்துடைய தலைப்பு வந்து தி லாஸ்ட் புக் ஷாப். எழுதினவங்க வந்து ஈவி வுட்ஸ். 3 கேரக்டர்ஸ் உடைய பார்வையில தான் அந்த புத்தகம் நெடுகிலுமே வந்து பயணிக்கும். தற்காலத்துல இருக்கிற மார்த்தா அண்ட் ஹென்றி, அதுக்கு ஒரு 100 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஓப்பெலன் அப்படிங்கிறவங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து புத்தகங்கள் அப்படிங்கிறது தான் காமன் கனெக்டிங் பாயிண்ட்டா இருக்கு. நம்ம ஹென்றி அவர்கள் வந்து தொலைஞ்சு போன ஒரு புக் ஷாப்ப தேடிக்கிட்டு இருப்பாரு. நம்ம மார்த்தா வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அப்யூசிவான ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து விலகி வந்திருப்பாங்க. அதே மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஓப்பலின் வந்து தன்னுடைய குடும்பம் வந்து முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கட்டாயப்படுத்துறாங்க. நான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளிய வந்து அந்த காலகட்டத்திலே ஒரு விமன் புக் டீலரா மாறுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன கனெக்ட் இருந்தது? அந்த லாஸ்ட் புக் ஷாப்ப அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. உங்களுக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம், ஃபேண்டஸி அந்த மாதிரிலாம் பிடிக்கும்னா இந்த புத்தகம் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து வொர்க் ஆகும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் கொஞ்சம் லாஜிக் யோசிப்பேன்னா, இந்த புத்தகம் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். லைக் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் அப்படின்னும் சொல்ல முடியாது. அதே சமயம் வந்து படிக்கவே பிடிக்காதீங்கன்னும் சொல்ல முடியாது. இட் ஸ்டூட் ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 10 திஸ் வாஸ் 5 ஆர் 6 ஃபார் மீ. அடுத்த புத்தகம் வந்து டோன்ட் ஃபர்கெட் 2004 அப்படிங்கிற புத்தகம். இது வந்து ஒரு அரசியல் கேம்பெயின பத்தின புத்தகம். 2004ல இந்தியால வந்து பிஜேபி அலையன்ஸ் அதாவது அந்த என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கு அந்த டயத்துல வரும் அப்படின்னு எல்லாராலயும் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருந்த சமயம் அது. அப்ப வந்து காங்கிரஸுக்கு கேம்பெயின் பண்றதுக்காக ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீமே வந்து அவங்க நெறைய தடவ வந்து எக்ஸாம் மாதிரி பண்ணி நெறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் எல்லாம் வச்சு தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில இப்ப இந்த ChatGPT இப்ப வந்து எல்லாமே இருக்கு நமக்கு ஏஐல என்னன்னாலும் பண்ணிக்கலாம். அந்த ஒரு காலகட்டத்தில கேட்சியான கேப்ஷன்ஸ் எழுதுறது, எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்ற கம்ப்ளீட்டான கேம்பெயின கொண்டுட்டு வரது அப்படின்னு சொல்லி ஆழமா எல்லா விஷயங்களையும் பத்தி பேசியிருப்பாங்க. பிஜேபி அலையன்ஸ் உடைய கேம்பெயின் ஸ்லோகன் வந்து இந்தியா ஷைனிங் அப்படிங்கிறது. அதே நம்ம காங்கிரஸுக்கு வந்து ஓகே அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எல்லாமே நடக்குது அப்படியே வச்சுப்போம். ஆம் ஆத்மி கோ கியா மிலா அதாவது ஒரு சாதாரண மனிதன். அவங்களுடைய மெயின் டார்கெட்டே யாரு அப்படின்னா, பஸ்ஸுல, ஃபுட்போர்டுலயும், நடுவுலயும் நின்னுட்டு போற சாதாரண மனிதர்கள். அவங்க வந்து எங்க அங்க இது நடக்குது, இங்க இது நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க. என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே அப்படின்னு அவங்கள தான் டார்கெட் பண்ணி இத கேம்பெயின் பண்ணியிருந்திருக்காங்க. எஃப்எம் அட்வர்டைஸ்மென்ட்ஸ், டிவி அட்வர்டைஸ்மென்ட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் ரொம்ப அருமையா, அதே சமயம் ரொம்ப அழகா பண்ணப்பட்ட இந்த கேம்பெயினோட ரிசல்ட் தான் 2004லேருந்து 14 வரைக்கும் 10 இயர்ஸ் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ரூல்ல இருந்தாங்க. ஒரு ரொம்பவே டீசென்ட்டான, அழகான, அதே சமயம் எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையிற மாதிரி ஒரு கேம்பெயின் இது அப்படிங்கிறது தான் இதோடைய ஹைலைட்டான விஷயமே. யாரையும் தாக்கி பேசல, யாரையும் குறைச்சு பேசல, யாரையும் நக்கல் அடிக்கல, கிண்டல் அடிக்கல, எந்த ஒரு தப்பான விஷயமும் பண்ணல. அங்க அது இருக்கு. ஓகே நீங்க பெரிய அளவுல இதெல்லாம் பண்றீங்க. எளிய மனிதனுக்கு என்ன கிடைச்சுச்சு அப்படிங்கிற சின்ன ஷார்ப்பான கொஸ்டின வச்சு அந்த எலக்ஷன் அவங்க வந்து வின் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோல நான் வந்து காட்டுன சில புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து ஆக்சுவலி நான் வாங்கல. எங்க அப்பா தான் வந்து வாங்குனாங்க. இந்த புத்தகங்கள்ல வந்து நானு அந்த தமிழ் சிறுகதை தடங்கள் மட்டும் தான் அதுலயும் ஒரு 2, 3 சிறுகதைகள் மட்டும் தான் நான் படிச்சிருந்தேன். மற்றபடி இதெல்லாம் நானும் வந்து இனி தான் டச் பண்ண வேண்டியிருக்கு. இந்த புத்தகங்கள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல்ல வந்து வேற என்ன கான்டென்ட் இந்த மாரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.